நிச்சயமா யாரெல்லாம் என்னதான் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க ஒரு நிலை அடைந்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இனிய காலை வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக நிமிர் தீவிர ஒரு போக்ஸுக்கு எதிரான ஒரு ஆலோசனை மற்றும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆச்சு. இந்த நிமிர் டீம் மூலமாக கடந்த ஒரு வருடம் மட்டும் டோட்டலா 483 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பள்ளி படிப்பை தொடர முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் அடையாளம் கண்டு அவர்களுக்கு மீண்டும் வந்து பள்ளி படிப்பை வந்து தொடர வழிவகுத்துள்ளோம். அதன் மூலமாக இன்று பாத்தீங்கன்னா டோட்டல் 172 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th மற்றும் 12th எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து போதுமான வழிகாட்டல்கள், அவங்க அடுத்து என்ன பண்ணலாம், எங்க படிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டலையும் ஒரு ஆலோசனை வழங்குவது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பதற்காக இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட்டது. இதன் மூலமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், எமோஷனல் சப்போர்ட் ஆகட்டும், என்ன எக்கனாமிக்கல் சப்போர்ட் ஆகட்டும், எல்லா விதமான சப்போர்ட் வந்து நாங்கள் காவல்துறை கொடுக்க ரெடியா இருக்கும். அதன் மூலமா வந்து அவங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு இருக்கோம் இந்த நிம்மி டீமோட நோக்கம். அது மட்டும் இல்லாம இந்த நிம்மி டீம் வந்து ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா போயிட்டு நிறைய மக்களை சந்திச்சு இந்த போக்சோ குறித்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வராங்க. இதன் மூலமா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து கணிசமா குறைந்துட்டு வருது. நிச்சயமா நம்ம ஒரு மாவட்டத்தை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை ஒரு போக்சோ இல்லாத ஒரு மாவட்டமா மாற்ற முடியும். அதுக்கு வந்து கண்டிப்பா உங்களோட உறுதுணையும் காவல்துறை எல்லாரும் சேர்ந்து நிச்சயமா அதை வந்து முன்னெடுக்கும். நான் 10th ஸ்கூலுக்கு போகாம குவாலி கடைக்கு வேலை போயிட்டு இருந்தேன். அப்போ எங்க நியூமி டீம் மூலமா இந்த போலீஸ்காரங்க மூலமா தான் 10th எக்ஸாம் எழுதினேன். அதுவும் கடைசியில டைம் டேபிள் வந்த பிறகு நான் 10th லாஸ்ட் 1 monthல படிச்சு மார்க் எடுத்தேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த டீம் இல்லைன்னா படிக்காம அப்படி வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பேன். பசங்க கூட சேர்ந்து ஊருக்கு சுத்திட்டு ஜாலியா இருந்திருப்பேன். நெக்ஸ்ட் இப்போ படிக்கிறதுனால அடுத்து ஆர்மி ட்ரைனிங் போகணும் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து எங்க ஜெயந்தி மேமுக்கும் ஆஷா மேமுக்கும் மட்டும் நிமிர் டீம் தான் ஃபுல்லா அப்படியே நன்றி சொல்றேன். நான் எஸ்டி பிரான்சிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கேன். நான் 9th to 12th வரைக்கும் வேலையை தான் படிச்சுட்டு இருக்கேன். அது நல்ல வீடு வச்சு நல்ல மாதிரி குடும்பத்துல பாரு அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. எல்லா ஸ்கூல்லயும் எனக்கு டிசி கொடுத்துக்கு ரெடியா இருந்தாங்க. எனக்கு ஹைச்சமும் டிசி கொடுக்காம பிள்ளைங்க படிச்சுட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லியிருக்கேன். ஹைச்சமுக்கு நன்றி, நிவர் டீமுக்கு நன்றி, பிசினஸ் டீச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ஸ்டாலின் சாருக்கும் டாக்டர் ஆர் ஸ்டாலின் சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்க நிவர் டீம்ல காரணம். அவங்க 4 பேராக்கு வந்து ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து இவன் நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்லி சேர்த்து இன்னைக்கு 455 மார்க் எடுத்திருக்கேன். இதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் தேங்காய்பட்டணம் நான் தேங்காய்பட்டணம் ஸ்கூல் தேங்காய்பட்டணம் வீடு பேங்கோடு ஸ்கூல்ல நான் சேர்த்திருக்கேன். அவரு நல்லா குடிச்சு போதைக்கு அடிமையா இருந்தாரு. நான் வீட்டு வேலைக்கு போ என மூத்த மோது பெங்களூர்ல சேர்த்திருக்கேன். பெங்களூர்ல படிச்சு விட்டேன். இவனுக்கு நல்லா படிச்சுக்க வேண்டி 9ஆம் கிளாஸ்ல இருந்து பிள்ளை மில்லுக்கு வேலைக்கு போவான். ஸ்டூடெண்ட் பிள்ளை எல்லாம் போய் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் சொல்லி இருந்து அம்மா வேலைக்கு விட்டுருக்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு டிசி எல்லாம் தருவேன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு விரட்டி விட்டாங்க. என்னாலும் அந்த நேரத்திலயும் ஹெட் மாஸ்டர் ஒரு தடவை வாங்கி தரேன், பிள்ளைய நான் படிச்சபடியே நீங்க வரணும்னு. அப்ப காவல் நிலையம் 2 மேடங்கள் வந்து நல்லா வாங்கி தந்தாங்க. நீ பிள்ளை படிக்க பிள்ளை நீங்க ஏமா நீங்க இப்படி விட்டு இருக்குதுன்னு நான் என் கஷ்டத்தை சொன்னேன். அவன் இந்த மாதிரி வருவான்னு எதிர்பார்க்கல, மார்க் எடுத்துட்டேன். அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு கைசும் சாருக்கு நன்றி, அந்த பிள்ளை படிச்சு விட்ட டீச்சர்ஸ்க்கு நன்றி. இந்த அளவுல எனக்குள்ள மார்க் எடுக்குவாருன்னு அதுலயும் பெங்களூர்ல என்னமா அனுசிசியா படிக்க அவனுக்கு இவனுக்கு சப்போர்ட் எனக்கு உண்டு. நான் திருவனந்தபுரத்துல வேலைக்கு ஜோலிக்கு நிக்க இனி எனக்கு நல்ல முறையில ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஒரு ஆகிரம் உண்டு. அதுக்கு பேரு கலா.
நான் வந்து 12th சயின்ஸ் குரூப் படிச்சேன். என்னால கொஞ்சம் டிப்ரெஷனால வந்து நான் இந்த டிசம்பர் 3 ஸ்கூல் ஒன்று போகல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.